தீர்த்தனஞ்சேரி சிவன் கோவில் வந்து எப்படி அமையப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது, பசு வந்து ஒரு இடத்துல தானாக பால் சொரியத வந்து இந்த ஊர் மக்கள் பார்த்துருக்காங்க. அத தொடர்ந்து கவனிக்கும்போது, அந்த ஒரு பசுவ தொடர்ந்து பசு கூட்டங்களும் வந்து ஒரு இடத்துல வந்து பால சொரிஞ்சிருக்கு. நம்ம முன்னாடியே ஒரு வியாபாரி பார்த்தோம் இல்லையா? அந்த வியாபாரி என்ன பண்ணுவாருன்னா, டெய்லியும் வந்து பொருட்கள்லாம் வித்துட்டு இந்த வழியா போகும்போது, இந்த கோவில்ல இருக்கிற ஒரு மணிப்புங்க மரம், அதுதான் தலவிருட்சம். அந்த மரத்துக்கு அடியில உட்கார்ந்து இளைப்பாறுவார். அவரும் வந்து இந்த பசுக்கூட்டங்கள வந்து பார்த்துருக்காரு. சிவனும் வந்து இவர் கனவுல வந்து கோவில் கட்டுன்னு சொன்னதுனால, இங்க கண்டெடுக்கப்பட்ட சிவனுக்கு வந்து அழகிய திருக்கோவில்ல கட்டியிருக்காங்க. அவர் வந்து வியாபாரம் செய்து மிகவும் செழித்து வளர்ந்திருக்காரு. அந்த பொருட்களை கொண்டு இந்த கோவில் கட்டப்பட்டதாகவும் ஒரு காரணம் கூறுகிறார்கள். இந்த கோவிலுக்கு வந்து பாண்டவர்கள்